Hey guys, welcome back. Lava Agni 4 5G smartphone வந்து இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல under 25000க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இந்த ஸ்மார்ட்போனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரஷன் எப்படி இருக்குன்ற வந்து பார்த்தலாம். அண்ட் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல வந்து ஹைப் ஆப்ஷன் இருக்கும். அதை தட்டி விட்டீங்க அப்படின்னா வீடியோட ரீச் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சேனலுக்குமே வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் இப்போ வந்து நீங்க அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம கிட்ட Lava Agni 4 5G ஸ்மார்ட்போன் இருக்கு. பாக்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. பேக் சைடுல வந்து என்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்மளால பார்க்க முடியும். அண்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியும். நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஃபேண்டம் பிளாக் கலர், அடிஷ்னலாக வந்து இந்த ஒயிட் கலர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோன் வந்து சிங்கிள் வேரியண்ட் தான் வருது. 8GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட ப்ளஸ் ஃபோன் இருக்குது. அதுக்கடுத்து சிமேஜ் பின், டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் இருக்குது. இந்த ஃபோனுக்கு வந்து ஹோம் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்குது. 67 வாட் டைப் சி சார்ஜர் இருக்குது. டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. பேக் கேஸ்மே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த வென்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபார்மாக வந்து ஃபிட் ஆகுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. அதுவுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பாட்டமில் சிம் ட்ரே ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரப்பர் இருக்குது. இந்த ரப்பர் எதுக்காகனா தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ 2 சிம் கார்ட்ஸ், 2 நானோ சிம் கார்ட்ஸ் வந்து போட்டுக்கலாம். எஸ்டி கார்ட் ஸ்லாட் வந்து கிடையாது. ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தலாம். லெஃப்ட் சைடில் வந்து ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா இது ஒரு மெட்டல் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் வந்து ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. செகண்டரி மைக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் வெண்ட்டு அண்ட் ஐஆர் பிளாஸ்டருமே இருக்குது. பட் செப்பரேட்டாக வந்து நம்ம ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அண்ட் ரைட் சைடில் வந்து வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. அது கீழே வந்து பவர் பட்டன். அண்ட் இங்கே வந்து ஆண்டனா பேண்ட்ஸ் பார்க்க முடியுது. அண்ட் பாட்டமில் வந்து ஆக்ஷன் கீ கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மல்டிபர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரீமேப்மே வந்து நம்மளால் பண்ண முடியும். கேமரா ஆப்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் வந்து நம்ம அந்த ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா ஆப்புக்கு வெளியில் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். பட் இதை வந்து ரீமேப் பண்ண முடியும். இதை பற்றியுமே வந்து வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பண்ணுறேன். பாட்டமில் மெயின் ஸ்பீக்கர் வந்துட்டு டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே ஸ்லாட்டு. ஸோ நல்ல ப்ரீமியமான பில்டு வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பேக் மெட்டீரியல் வந்து ஏஜி கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்குமே வந்து ப்ரீ அப்ளைடாக வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுமே வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரவுண்டடாக இருக்கும். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு, லாங் கால் பேசுறதுக்கு எல்லாமே வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெயிட் வந்து 203 கிராம்ஸ் இருக்குது. ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் ஆகாது. ஒரு 3 to 4 days யூஸ் பண்ணாலே வந்து இந்த வெயிட்டுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிடுவோம். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. நல்ல பில்டு குவாலிட்டி வந்து இந்த பட்ஜெட்டில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. கேமராக்கு வந்து ஒரு பம்ப் இருக்குது. கேமரா லேஅவுட் வந்து ஹாரிசான்டலாக இருக்கும். சென்டராக வந்து அக்னியோட பிராண்டிங் இருக்குது. பாட்டமில் லாவாவோட பிராண்டிங்கு, எல்இடி ஃப்ளாஷ் வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க. பேக் கிளாஸ்மே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும். பட் ரொம்ப கிளாஸியாக இல்லை, மேட் ஃபினிஷாக கொடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு பார்க்குறதுக்குமே வந்து செம்மையாக இருக்குது. பாக்ஸ் டிசைனில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த ஃப்ரேமோட அந்த பேக் பேனல் வந்து கொஞ்சம் கர்வ் ஆகி வரும். ஸோ ஓரளவுக்கு வந்து நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. ஃப்ரண்ட் பெசல்ஸுமே வந்து ரொம்ப மினிமலாக சிமெட்ரிக் பெசல்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். பார்க்குறதுக்குமே வந்து பயங்கர ப்ரீமியமாக இருக்கும். பேக் டிசைனுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃபோன் டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் பில்டு குவாலிட்டி பற்றி பார்த்துருப்பீங்க. டிஸ்பிளேன்னு வரப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.67 inch டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் AMOLED டிஸ்பிளே தான். 120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 1.5K ரெசல்யூஷன் அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்குறப்போ 446 பிக்சல் per inch இருக்குது. நல்ல ஒரு ஷார்ப்பான டிஸ்பிளே தான். அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பீக் பிரைட்னஸ் வந்து 2400 nitsம், ஹை பிரைட்னஸ் மோடில் வந்து 1350 nits சப்போர்ட் பண்ணும். 10-bit கலர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். White 111 சர்டிஃபிகேஷன் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஃபுல் HD வீடியோஸ் வந்து பிளேபேக் சப்போர்ட் பண்ணும். யூடியூப்ல வந்து HDR வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் MediaTek Dimensity 8350 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4 nanometer பேஸ் பண்ண ப்ராசர். AnTuTu ஸ்கோர் வந்து அரௌண்ட் 1.4 million வரும். LPDDR5X ரேமும் UFS 4.0 ஸ்டோரேஜோட வருது. பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக VC கூலிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டெய்லி ரெகுலர் யூசேஜில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ நான் நோட்டீஸ் பண்ணல. 1 week or 10 days யூசேஜ்க்கு அப்புறமா வந்து ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட் ஃபியூ டேஸ் யூசேஜில் வந்து பெருசாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ நான் நோட்டீஸ் பண்ணல நார்மல் யூசேஜில். அண்ட் கேமிங் வரப்போ BGMI வந்து 60 FPS தான் வந்து கரண்ட்டாக சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த 60 FPSல வந்து கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அங்கே வந்து லேக் ஹிக்கப்ஸ் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. நார்மல் டெய்லி யூசேஜ்லேயுமே வந்து ஃபோன் நல்ல ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் ரெகுலராக பார்க்கக்கூடிய அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டோடு தான் வருது. அன்னெசரி ஆப்ஸ் வந்து எதுவும் கொடுக்கல. கூகுள் ஆப்ஸ் தவிர அடிஷனல் ஆப்ஸ்ன்னு பார்த்தோன்னா FM ரேடியோ இருக்குது. டூல் கிட்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்து காம்பஸ், அலாம், சைரன் இந்த மாதிரி ஒரு சில யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. பட் அதுக்கு செப்பரேட்டாக வந்து ஆப் எதுவும் கொடுக்கல. நம்ம தான் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணோம். நான் MI ரிமோட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. மற்ற லாவா ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரியே இந்த ஃபோன்லேயுமே வந்து எந்த ஒரு ஆட்ஸ், அடிஷ்னல் ப்ளோட்வேர் எதுவும் கிடையாது.
கூகுள் டயலர் லாவா டயலர் ரெண்டுக்குமே வருது. கூகுள் டயலரில் நமக்கு அந்த பீப் சவுண்ட் கேட்கும் கால் ரெக்கார்ட் பண்ணுறப்போ. லாவா டயலரில் வந்து அனானமஸ் கால் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 15 வருது. லாவாலேருந்து 3 வருஷத்துக்கு மேஜர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஓடி சப்போர்ட்டும் இருக்குது. ஆல்வேஸ் ஆனாகவும் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து அதை பவர் சேவிங்கில் போட்டிங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து ஆன் ஆகிட்டு அகைன் வந்து ஆஃப் ஆகிடும். லாவா ப்ளே அல்ட்ராவில் நம்ம பார்த்த மாதிரி வந்து சிமிலரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே இருக்குது. பட் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் வந்து நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ண முடியும். புது கண்ட்ரோல் பேனல் வந்து நம்மளால் செட் பண்ண முடியும். ஏஐ ஃபீச்சர்ஸ்னு வரப்போ சர்க்கிள் டு சர்ச் இருக்குது. பட் அது வந்து நேவிகேஷன் பட்டனில் வந்து ஒர்க் ஆகாது. கெஸ்டர் மோடுக்கு நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா சர்க்கிள் டு சர்ச் வந்து ஒர்க் ஆகும். கூகுள் லென்ஸை வந்து ட்ரிகர் பண்ணி அங்கேருந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஏஐக்காக செப்பரேட்டாக வந்து வாயு ஏஐ சூட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கால்ஸ் சம்மரைஸ் பண்ணுறது, டெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது, ஃபோட்டோ எடிட்டர் ஆப்ஷன் இருக்குது, ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் ஆப்ஷன் எல்லாமே வந்து இந்த வாயுக்குள்ளேயே வந்துடும். அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து ஹாரோஸ்கோப்பு, மேல் ஃபீமேல் கம்பேனியன் ஒரு சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர் மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி மேக்ஸ் கால்குலேஷன் ஏதாச்சும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது. ரொம்ப பெருசாக வந்து அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் பற்றி எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுக்க வேண்டாம். கேமரான்னு வரப்போ ரியரில் வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் அடிஷ்னலாக வந்து 8 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவுமே வந்து 50 மெகா பிக்சல் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா யூஸ் பண்ணியுமே வந்து 4K வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். கேமரா வந்து நான் பெருசாக வந்து இன்னும் ட்ரை பண்ணல. அது வந்து ஃபுல் ரிவ்யூவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றத வந்து செக் பண்ணி பாருங்கள். பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 14 5G பேண்ட்ஸோட வருது. வைஃபை 6E சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 வருது. 5000 mAh பேட்டரி இருக்குது. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயுமே வந்து சார்ஜர் பண்டில் பண்ணுறாங்க. 15% சார்ஜ் பண்ணப்போ 45 மினிட்ஸ்லேயே வந்து 100% சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இனிஷியல் டேஸ் யூசேஜில் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் அரௌண்ட் 6 to 6.5 hours வருது. பட் இதை யூஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோன் ரிவ்யூ வந்து மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். லாவாலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அமேசானில் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் ரெகுலராக வந்து நமக்கு கிடைக்க போகுது. 1 இயருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குது. அதுவுமே வந்து டோர் ஸ்டெப் வாரண்ட்டி தான். ஏதாவது இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணால் ஹோம் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. யாராச்சும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டெமோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அக்னி 4 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து 24,999 வந்து இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக வந்து 2000 rupees பேங்க் ஆஃபர் இருக்குது. பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து 23,000 வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு என்ன குவரிஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து தட்டி விட்டுருங்க. அண்ட் இன்னும் டெலகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏடிடி டீல்ஸு ரெகுலர் பேசிஸில் அங்கே டீல்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஆதித்யா டெக்.